முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மதுரையில் தொடங்கி வைத்த குழந்தைகள் பிரிவு நூலகம் மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மாணவ மாணவிகளிடையே புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் தமிழகத்தை அறிவுசார் சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் பொது நூலகங்கள் அமைக்கப்பட்டு அனைத்து வகையான புத்தகங்களும் வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு பொது நூலகத்துறை சார்பில் மதுரை சிம்பக்கல் பகுதியில் குழந்தைகளுக்கான நூலகத்தை தொடங்கி வைத்தார். இங்கு விளையாட்டுடன் சேர்த்து படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள், சிறுவர் பாடல்கள், நீதிக்கதைகள், ஆராய்ச்சி, அறிவியல் உள்ளிட்ட அனைத்து விதமான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்திற்கு புத்துயிரூட்டும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த நூலகம் மாணவ மாணவிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. லைப்ரரி திறந்துருக்காங்க. உள்ளக்க கதை புக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. கேரம் போர்டு, செஸ்ஸு எல்லாமே இருக்குது. டெய்லி எங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மதுரை சிம்மக்கல் லைப்ரரியில் சில்ட்ரன்ஸ் லைப்ரரி திறந்துருக்காங்க. எங்களுக்காண்டி புக்கு, ரைம்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் ஸ்கூல் விட்டு ஈவினிங் இங்கே புக்ஸு, ரைம்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு செஸ்ஸு, கேரம் போர்டெல்லாம் விளையாடுவோம். ஸ்போர்ட்ஸு வேறு எங்களுக்கு சொல்லித்தராங்க நிறையா. அதை நாங்கள் கற்றுக்கிட்டோம்.